ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறதுக்கு முன்னாடி அட்வொகேட் கிட்ட அந்த பேப்பர்ஸை கொடுத்து ஒரு லீகல் ஒப்பீனியன் வாங்குறதுன்றது ஒரு பழக்கம் இருக்குது. ஒரு முக்கியமான ஒரு பழக்கம். அட்வொகேட்ஸ் கிட்ட காமிச்சு லீகல் பார்க்குறதுன்றது ரொம்ப முக்கியமாக பண்ண வேண்டிய ஒரு விஷயம். ஒரு அட்வொகேட் ஆஸ் அ ஹியூமன் பீயிங் அவருக்கும் ஒரு சில ஓவர் சைட் ஏற்படலாம். இல்லை ஒரு தவறான ஒரு இன்டர்பிரிட்டேஷன்னால அந்த ப்ராப்பர்ட்டியை வாங்கலாம் இல்லை வாங்காதீங்கன்னு சொல்லலாம். அதுக்கான சான்சஸ் இருக்குது. வாங்க சொல்லலாம் இல்லை வாங்காதீங்கன்னு சொல்லலாம். அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஒரு நெக்லிஜென்ஸ்னால ஒரு தவறுதல்னால ஏற்பட்ட ஒரு தப்பான ஒரு ஒப்பீனியன் கொடுத்ததுனால அந்த ப்ராப்பர்ட்டி வாங்கினவருக்கு ஏதாவது நஷ்டம் ஏற்பட்டதுன்னா அந்த அட்வொகேட் மேலே ப்ரொஃபஷனல் மிஸ்கண்டக்ட், அதாவது அவங்க ப்ரொஃபஷனலாக ஒரு தவறு பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி பார் கவுன்சிலில் கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியுமான்றது ஒரு கொஸ்டின் ஒன்று ரைஸ் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ இது சம்மந்தமாக ஒரு முக்கியமான ஒரு மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் ஒரு முக்கியமான ஒரு ஜட்மெண்ட் நடந்தது. ஆனரபிள் ஜஸ்டிஸ் நாகமுத்துவோட ஜட்மெண்ட்டாக அதை பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அட்வொகேட் வரதாச்சாரின்னு சொல்லி ஒரு முக்கியமான ஒரு அட்வொகேட் என்எஸ் வரதாச்சாரின்னு சொல்லிட்டு ஒரு வயசான ஒரு பெரிய ஒரு அட்வொகேட்டோட ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சம்மந்தப்பட்ட ஒரு கேஸ் இது. அதை பற்றி இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த கேஸோட டைட்டில் என்எஸ் வரதாச்சாரி வர்சஸ் பார் கவுன்சில் ஆஃப் தமிழ்நாடு அண்ட் புதுச்சேரி. 22 December 2010 அப்போ கொடுக்கப்பட்ட ஒரு ஜட்மெண்ட்டு. ஆனரபிள் ஜஸ்டிஸ் நாகமுத்து as he then was அவர் கொடுத்த ஒரு ஜட்மெண்ட் இது. இதில் கேஸோட ஃபேக்ட்ஸ் என்னென்னா, ஒருத்தர் ஒரு ப்ராப்பர்ட்டி வச்சுருக்காரு. இவர் அட்வொகேட், பெடிஷனர் அட்வொகேட்னா என்ன, அப்போவே இந்த கேஸ் நடக்கும்போது அந்த சமயத்தில் அவர் ஆக்டோஜெனேரியன்னு சொல்லிட்டு அந்த ஜட்மெண்ட்லேயே ரெக்கார்ட் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ 80s இருக்கார் அவர் ஏஜ். ஸோ ஒரு வயசான ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு அட்வொகேட். ஸோ இவர் என்னென்னா, இவர்கிட்ட ஒரு லீகல் ஒப்பீனியனுக்காக ஒருத்தர் வராரு. அவரோட பேப்பர்ஸ் சப்மிட் பண்ணுறாரு. அவர் ஒரு லேண்டோட ஓனர், ஒரு ப்ராப்பர்ட்டியோட ஓனர்னு சொல்லிட்டு அவருக்கு ஒப்பீனியன் கேட்டு அவர் பேப்பர் சப்மிட் பண்ணுறாரு. அவர் கொடுத்த அந்த பேப்பர்ஸோட பேசிஸில் இவர் ஒரு ஒப்பீனியன் ஃபார்முலேட் பண்ணி எல்லாம் லீகல்லாம் கிளியராக இருக்குதுன்னு சொல்லி ஒரு ஒப்பீனியன் கொடுத்துட்றாரு. இந்த ஒப்பீனியன் அடிப்படையாக வச்சுட்டு அந்த பர்டிகுலர் அந்த கிளைண்ட் ஒரு பில்டரோட ஒரு கான்ட்ராக்ட் ஒன்று என்டர் பண்ணிக்கிறார். அந்த பில்டரோட ஒரு கான்ட்ராக்ட் என்டர் பண்ணிவிட்டு அந்த இடத்த ஒரு ஜாயின்ட் வெஞ்சர் மாதிரியோ இல்லை ஒரு கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு ஒரு அக்ரிமெண்ட் ஒன்று போட்டுக்கிறாங்க. பட் அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஆரம்பித்து அந்த லீகல் சரியில்லைன்றதுனால அந்த கன்ஸ்ட்ரக்ஷனை பாதியில் நிப்பாட்ட வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது, நிறுத்த வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. ஸோ அந்த ஒரு விஷயத்தினால எனக்கு ரொம்ப லாஸ் ஒன்று ஏற்பட்டிருக்கு. நீங்கள் லீகல் ஒப்பீனியன் சரியாக கொடுக்காத காரணத்தினால எனக்கு நிறைய நஷ்டம் நேரிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி பார் கவுன்சிலில் ஒரு கம்ப்ளைண்ட் ஒன்று கொடுக்குறாங்க. பார் கவுன்சிலில் அட்வொகேட்ஸ் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்றது ஒன்று இருக்குது. ப்ரொஃபஷனல் மிஸ்கண்டக்ட் ஆர் அதர் மிஸ்கண்டக்ட், அதாவது தொழில் ரீதியான தவறு, அதாவது தொழிலுக்கு ஒப்பாத ஒரு செயல்கள் அது செய்கிறாங்க அப்படின்னா, தொழிலுக்கு நேர்மையற்ற ஒரு செயல்கள் செய்கிறாங்க அப்படின்னா ப்ரொஃபஷனல் மிஸ்கண்டக்ட் அப்படின்னு சொல்ல முடியும். ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ரொஃபஷனல் மிஸ்கண்டக்ட் கமிட் பண்ணாங்கன்னா பார் கவுன்சிலில் கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்றதுக்கு அட்வொகேட்ஸ் ஆக்டில் செக்ஷன் 35 அதுக்குன்னு தனியாக ஒரு ப்ரொவிஷன் இருக்குது. ஸோ அந்த ப்ரொவிஷன் கீழே பார் கவுன்சிலில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. இந்த பார் கவுன்சில் கம்ப்ளைண்ட் எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, ஃபர்ஸ்ட்டு பார் கவுன்சில், தமிழ்நாடு பார் கவுன்சிலில் ஒரு கம்ப்ளைண்ட் போகும். அந்த பார் கவுன்சில் அந்த கம்ப்ளைண்ட்டில் எதனா பிரைமா ஃபேசி எதனா இருந்ததுன்னா பார்த்த உடனே அது மேலே ஆக்ஷன் எடுக்கலான்றது தோணுச்சுன்னா ஒரு தீர்மானம் ஒரு மேற்கொள்வாங்க. அதாவது ரெசல்யூஷன் ஒன்று பாஸ் பண்ணுவாங்க. அந்த ரெசல்யூஷன் பாஸ் பண்ணி டிசிப்ளினரி கமிட்டிக்கு அந்த கம்ப்ளைண்ட்டை ரெஃபர் பண்ணுவாங்க. டிசிப்ளினரி கமிட்டி 2 பார்ட்டிஸையும் கூப்பிட்டு விசாரிச்சு அந்த கம்ப்ளைண்ட்டில் மெரிட் இருந்ததுன்னா அதுக்கேற்ற மாதிரி ஆர்டர்ஸ் பாஸ் பண்ணலாம். இதுதான் அட்வொகேட்ஸ் ஆக்டில் இருக்கக்கூடிய இந்த டிசிப்ளினரி ப்ரொசீடிங் சம்மந்தப்பட்ட சாராம்சம். ஸோ இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, இந்த பார் கவுன்சிலில் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு அந்த கம்ப்ளைண்ட் ஒரு தீர்மானம் மேற்கொண்டு பார் கவுன்சில் டிசிப்ளினரி கமிட்டிக்கு ரெஃபர் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த டிசிப்ளினரி கமிட்டிக்கு ரெஃபர் பண்ணப்பட்ட அந்த ரெசல்யூஷனை சேலஞ்ச் பண்ணி, டிசிப்ளினரி கமிட்டி கூட இவர் போய் அந்த கேஸில் கலந்துக்காம அந்த ரெசல்யூஷனை சேலஞ்ச் பண்ணி இவர் நேரடியாக ஹைகோர்ட்டில் ஒரு குவாஷ் பெட்டிஷன் ஒன்று ஃபைல் பண்ணுறாரு. ஒரு ரிட் பெட்டிஷன், இந்த ரெசல்யூஷனை குவாஷ் பண்ண சொல்லி கேட்டு ஒரு ரிட் பெட்டிஷன் ஒன்று ஃபைல் பண்ணுறாரு. ஸோ இந்த ரிட் பெட்டிஷன் தான் ஹைகோர்ட் ஆனரபிள் ஜஸ்டிஸ் நாகமுத்து முன்னாடி வருது. அவர் கொடுக்குற அப்சர்வேஷன்ஸ் என்னன்னு நம்ம இப்போ பார்ப்போம். ஃபர்ஸ்ட் அப்சர்வேஷன், ஒரு பார் கவுன்சில் ஒரு ரெசல்யூஷன் பாஸ் பண்ணி ஒரு அட்வொகேட் மேலே கொடுக்கப்பட்ட ஒரு புகாரை அந்த டிசிப்ளினரி கமிட்டிக்கு ரெஃபர் பண்ணுறாங்க அப்படின்னா, ஏன்னா ஒரு அட்வொகேட் மேலே ஒரு புகார் ஒன்று வருதுன்னா அந்த அட்வொகேட்டுக்கு அவர் தரப்பு நியாயம் சொல்கிறதுக்கான ஒரு அவகாசம் ஒன்று கொடுப்பாங்க. அது ஒரு 15 days 10 days ஒரு டைம் கொடுத்து அவங்களோட கமெண்ட்ஸ், அவங்களோட ரிப்ளையை அதுக்கு கொடுக்க சொல்லுவாங்க. அந்த ரிப்ளையோட சேர்த்து அது பரிசீலனை செஞ்சு
அது சரியா இருந்ததுன்னா அவங்க வந்து அதுக்கு பேஸ் பண்ணி ஒரு ரெசல்யூஷன் ஒன்று பாஸ் பண்ணிட்டு அந்த ரெசல்யூஷனை வந்து டிசிப்ளினரி கமிட்டிக்கு அமைச்சு இந்த கேஸை நீங்கள் விசாரிங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பார் கவுன்சில் வந்து இதை கன்சிடர் பண்ணி அந்த டிசிப்ளினரி கமிட்டிக்கு அந்த கேஸ் மாற்றும் போது ஒரு வார்த்தையை பயன்படுத்துவாங்க அந்த ரெசல்யூஷன். We have reason to believe that there is an instance of professional misconduct and this particular complaint requires investigation. அதாவது இதை வந்து ஒரு ப்ரொஃபஷனல் மிஸ்கண்டக்ட் நடந்ததுன்னு சொல்லி நம்புறதுக்கான ஒரு காரணங்கள் இருக்குன்றதுனால இந்த பர்டிகுலர் கம்ப்ளைண்ட்டை மேற்கொண்டு நம்ம விசாரிக்க வேண்டிய அவசியம் இருக்கு அப்படின்னு சொல்லி பார் கவுன்சில் வந்து அந்த வார்த்தைகளை யூஸ் பண்ணுவாங்க. மியர் சாட்டிஸ்ஃபேக்ஷன்ற வார்த்தைகளை யூஸ் பண்ண மாட்டாங்க. அதாவது பார்த்த உடனே ஒரு நம்பகத்தன்மையா இருக்கு, இல்லை ஒரு திருப்தி ஊட்டக்கூடிய விஷயத்துல, அதாவது இந்த கம்ப்ளைண்ட்டை நம்ம உண்மையா நம்பினோம்னா இந்த கேஸ் வந்து நிற்குன்ற மாதிரி இருந்ததுன்னா அந்த கம்ப்ளைண்ட் இமீடியட்டா டிசிப்ளினரி கமிட்டிக்கு ரெஃபர் பண்ண மாட்டாங்க. இதை வந்து இவர் இந்த ப்ரொஃபஷனல் மிஸ்கண்டக்ட் கண்டக்ட் பண்ணியிருக்காருன்றதுக்கான நம்புறதுக்கான நியாயமான காரணங்கள் இருக்கு அப்படின்னா இதை டிசிப்ளினரி கமிட்டிக்கு ரெஃபர் பண்றதுன்றது உண்டு. ஸோ இந்த ரீசன் டு பிலீவ் அப்படின்னு ஒன்று இருக்கும்போது நம்புறதுக்கான ஒரு காரணம் இருக்கணும். ஸோ இந்த பர்டிகுலர் ஃபேக்ட்ஸ் ஆஃப் த கேஸை பார்க்கும்போது நம்புறதுக்கான என்ன காரணம் இருக்கு. இவரை பார்த்தோன்னா இவர் 80 வயசு உள்ளவர், ஒரு குறைஞ்சது ஒரு 50-55 வருஷம் ப்ராக்டிஸில் இருந்திருக்கக்கூடியவர், நல்ல ஒரு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நல்ல ஒரு முதிர்ந்த ஒரு அட்வொகேட் அவர். ஸோ இந்த மாதிரி ஒரு கவுன்சில் மேலே ஒரு ப்ரொஃபஷனல் மிஸ்கண்டக்ட் கண்டக்ட் பண்ணியிருக்காருன்னு சொல்லி லீகல் ஒப்பீனியனை தவறுதலாக கொடுக்கறதுனால என்ன லாபம் இருக்கக்கூடும் அப்படின்னு சொல்லி அந்த கம்ப்ளைண்ட்ல எங்கேயும் கொடுக்கல, தவறுதலாக கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இப்போ நெக்லிஜென்ஸ்ன்ற வார்த்தையை யூஸ் பண்ணுறாங்க. நெக்லிஜென்ஸ்னா என்னன்னா, நம்ம ஏற்கனவே மெடிக்கல் நெக்லிஜென்ஸ் பற்றி பார்க்கும்போது நம்ம இந்த நெக்லிஜென்ஸ்ன்ற வார்த்தையை பற்றி நம்ம பார்த்தோம். அதாவது ஒரு ப்ரொஃபஷனல் வந்து அவரோட ஆற்றலை வச்சு செய்ய வேண்டிய ஒரு காரியத்தை செய்ய தவறினாங்கன்னா, இல்லை செய்யக்கூடாத ஒரு காரியத்தை செஞ்சிட்டாங்கன்னா, ஸோ இந்த ரெண்டுத்துல ஏதாவது ஒன்று இருந்ததுன்னா அது நெக்லிஜென்ஸ்னா அர்த்தமாயிடும். ஸோ நெக்லிஜென்ஸ்ன்றது இருந்ததுன்னா இவர் வந்து ஒரு ப்ரொஃபஷனல் மிஸ்கண்டக்ட் கண்டக்ட் பண்ணியிருக்காருன்ற அர்த்தமாயிடுமான்னு சொன்னா அது அப்படி இல்லை. இது நெக்லிஜென்ஸோட சேர்ந்து ஒரு மாரல் டெலிங்குவன்சி இருந்தாதான் இவர் ப்ரொஃபஷனல் மிஸ்கண்டக்ட் கண்டக்ட் பண்ணியிருக்காரு அப்படின்றது அர்த்தமாயிடுச்சு. அதாவது இவர் வந்து செய்ய ஒரு அலட்சிய போக்கோட சேர்ந்து ஒரு தவறான நோக்கத்தோட நடந்துட்டு இருக்காரு அப்படின்னா அது வந்து அவர் ஒரு ப்ரொஃபஷனல் மிஸ்கண்டக்ட் செஞ்சிருக்காருன்றது அர்த்தமாயிடுறது. ஸோ ஒரு ப்ரொஃபஷனல் மிஸ்கண்டக்ட் அவர் சார்பில் இருக்குன்னா அவருக்கு பார் கவுன்சில் மேலே ஆக்ஷன் எடுக்க முடியும். இந்த பர்டிகுலர் கேஸில் ஒரு லீகல் ஒப்பீனியன் கொடுக்கச்சே தவறுதலா ஓவர் சைட்ல இல்லை பார்க்கக்கூடிய டாக்குமெண்ட்ஸு அவர் சரியான நேரத்தில் வராத காரணத்தினால ஒரு ஒப்பீனியனை அவர் முன்னாடி சமர்ப்பிக்கப்பட்ட அந்த பத்திரங்களும் ஆவணங்களை பேஸ் பண்ணி ஒரு ஒப்பீனியன் ஃபார்முலேட் பண்றது வந்து ஒரு ப்ரொஃபஷனல் மிஸ்கண்டக்ட்னு சொல்ல முடியாது. ஒரு நெக்லிஜென்ஸ் வெறும் அலட்சிய போக்குன்னு கூட சொல்லலாம். அது ஒரு உச்சபட்சம் ஒரு அலிகேஷன் அது. ஆனா அது வந்து ஒரு ப்ரொஃபஷனல் மிஸ்கண்டக்ட்னு சொல்ல முடியாது. நெக்லிஜென்ஸை விட ஒரு மாரல் டெலிங்குவன்சி கூடி இருந்தாதான் அது ப்ரொஃபஷனல் மிஸ்கண்டக்டே தவிர்த்து வெறும் நெக்லிஜென்ஸ் வந்து ப்ரொஃபஷனல் மிஸ்கண்டக்ட் இல்லை அப்படின்றதுனால இந்த பர்டிகுலர் கேஸை ப்ரொஃபஷனல் மிஸ்கண்டக்ட்னு எடுக்க முடியாது. இந்த பர்டிகுலர் ரெசல்யூஷன் பார் கவுன்சில் வந்து டிசிப்ளினரி கமிட்டிக்கு இந்த கேஸை ரெஃபர் பண்ணதுக்கான அந்த தீர்மானத்தையே அடிப்படையில் குவாஷ் பண்ணி ஹானரபிள் மெட்ராஸ் ஹைகோர்ட் ஒரு ஜட்ஜ்மெண்ட் ஒன்று கொடுத்தது. லீகல் ஒப்பீனியன் பார்க்கும்போது நம்ம பார்க்குறோன்னா சாதாரணமாக லீகல் ஒப்பீனியன் பார்க்குறது நிறைய டைமென்ஷன்ஸ் பார்க்குறது உண்டு. ஆனால் ரெக்கார்ட்ஸ்ன்னு பார்த்தோன்னா 4 இடத்துல செதறி கிடக்கும். ஒரு ப்ராப்பர்ட்டிக்கு பார்த்தோன்னா முதல் சைடு நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெவென்யூ ரெக்கார்ட்ஸ், பட்டா சிட்டா அடங்கு சம்மந்தப்பட்ட ரெவென்யூ ரெக்கார்ட்ஸ், அது ஒரு பர்டிகுலர் டேட்டா பேஸில் இருக்குது. இன்னொரு சைடு நம்ம பார்த்தோன்னா ஈசி ஃப்ளோ ஆஃப் டைட்டில், இதுக்கு முன்னாடி என்னெல்லாம் சேல் டீடு மார்ட்கேஜ் எதுனா இருந்ததுன்னா அது சம்மந்தப்பட்ட ரெக்கார்ட்ஸு. மூணாவது சைடு செர்சாய், அதாவது ஒரு பேங்க்ல வந்து லோன் எடுத்திருக்காங்களா அது சம்மந்தப்பட்ட சர்ஃபேசி சம்மந்தப்பட்ட ஒரு மார்ட்கேஜ், ஒரு செக்யூர்டு சார்ஜ் ஒன்று கிரியேட் பண்ணப்பட்டிருக்கா அப்படின்ற ரெக்கார்ட்ஸ். அது வந்து சென்ட்ரல் ரெஜிஸ்ட்ரியில் இருக்குது. சர்ஃபேசி சம்மந்தப்பட்ட சென்ட்ரல் ரெஜிஸ்ட்ரியில் அந்த ரெக்கார்டு இருக்குது. ரெண்டாவது சொன்னது ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட் கிட்ட இருக்குது. முதல்ல சொன்னது ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் கிட்ட இருக்குது. இது எல்லாத்துக்கும் மேலே நாலாவது அது கண்டே பிடிக்க முடியாது. ஒரு அட்வொகேட்டால் கூட ஒரு ரொம்ப டிஸ்கிரீட் என்கொயரிஸ் மூலமாக தான் கண்டுபிடிக்க முடியுன்ற சூழ்நிலை இருக்குது. இப்போ கோர்ட்ஸ்லாம் இருக்குன்றதுனால கொஞ்சம் எதனா முயற்சி செய்யலான்றது இருக்குது. அதாவது லிட்டிகேஷன் எதனா இருக்காது, அதாவது இந்த லேண்ட் மேலே எதனா ப்ராப்பர்ட்டி லிட்டிகேஷன் எதனா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறது. ஸோ இந்த 4 டைமென்ஷன்ஸ்லையும் ரெக்கார்ட்ஸை சர்ச் பண்ண வேண்டியது அவசியமாக இருக்குது. இதில் எதனா ஒரு தவறுதல் எதனா ஏற்படுதுன்னா
எல்லாமே. ஏன்னா ஒரு லிட்டிகேஷன் இருக்கானா ஈஸியில் ரிஃப்ளெக்ட் ஆக போகிறது கிடையாது பெரும்பாலும். அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு செஸ்ஸாய் ரிப்போர்ட்டில் ஒரு செக்யூரிட்டி இன்ட்ரெஸ்ட் ஒன்று இருக்குன்னா, இது இஎம்டி டைமில், அதாவது எம்ஓடி ரெஜிஸ்டர் பண்ணாத ஒரு டைமில் ரெஜிஸ்டர் பண்ணப்பட்ட ஒரு செக்யூரிட்டி இன்ட்ரெஸ்டாக இருந்ததுன்னா அது ஈஸியில் ரிஃப்ளெக்ட் ஆகாது. இல்லை அந்த செக்யூரிட்டி இன்ட்ரெஸ்டோட ஸ்டேஜ் என்ன இருக்குது, எந்த ஸ்டேஜில் வந்து அந்த மார்ட்கேஜ் இருக்குன்றது வந்து செர்சாய் ரெக்கார்ட்ஸை பார்த்தா தான் தெரியும். ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயத்த ஒரு அட்வொகேட்டால் தனி மனுஷனா மொத்தமாக 100% ஃபுல் ப்ரூஃபாக ஒரு ஒப்பீனியன் கொடுக்கணுன்றது ஒரு முடியாத ஒரு காரியம். பட் அதே சமயத்தில் அந்த ஒப்பீனியனுக்கு ஒரு 100% ஒரு கல்பபிலிட்டியை அட்டாச் பண்ண முடியாது, வேல்யூ அட்டாச் பண்ண முடியும். ஆனால் இந்த ஒப்பீனியன் தவறுதலாக போச்சுன்றதுனால அட்வொகேட்டை பிளேம் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் அது முடியாது. செகண்ட் ஒப்பீனியன் பார்க்குறதும் நிறைய இடத்துல வந்து அட்வைசபிளாக இருக்குது. ஸோ இந்த அட்வொகேட்டோட லீகல் ஒப்பீனியனோட வேல்யூ, அந்த லீகல் ஒப்பீனியனை பேஸ் பண்ணி அந்த அட்வொகேட்டை எந்த அளவுக்கு ரெஸ்பான்சிபிளாக ஹோல்ட் பண்ண முடியுன்றது இந்த கேஸில் ரொம்ப அழகாக கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த கேஸ் வந்து தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம்.